தனியார் தொலைக்காட்சி ஒன்று நடத்தும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை ஒருவர் சக நடிகையோடு உரையாடி கொண்டிருந்த போது அவரை விமர்சிக்கிற நிலையில் சேரி பிஹேவியர் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியதாக இப்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது ஒன்றும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக எனக்கு படவில்லை. பொதுவாக ஏழை எளிய மக்கள், சேரி மற்றும் குப்பங்களில் வாழ்கிற மக்கள், அவருடைய வாழ்க்கை, கலாச்சாரம் ஆகியவை மிகவும் கொச்சையான முறையில் விமர்சிக்கப்படுவது நீண்ட காலமாக இந்த சமூகத்தில் நிலவி வருகிற ஒன்று. அந்த அடிப்படையில் தான் அந்த நடிகையும் பேசியிருக்கிறார். இது அவருடைய தனிப்பட்ட ஒரு சிந்தனை அல்லது அவருடைய கருத்து என்பதை விட இந்த சமூக கட்டமைப்பில் நீண்ட காலமாக நிலவி வருகிற ஒரு போக்காக இது உள்ளது. சேரி என்றால் அவர்கள் பண்படாதவர்கள், பக்குவம் இல்லாதவர்கள், நாகரிகம் இல்லாதவர்கள், ஒழுக்கக்கேடானவர்கள், பேசத் தெரியாதவர்கள் என்று ஒரு மதிப்பீடு இந்த சமூகத்தில் இருந்து வருகிறது. இதற்காக நாகரிகம் உள்ளவர் ஒவ்வொருவரும் வெட்கப்பட வேண்டும். சேரி என்பதே ஒரு இழிவான பகுதி, சேரியில் வாழ்கிறவர்கள் இழிவானவர்கள் என்கிற ஒரு கருத்து இங்கே வலுவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால்தான் இப்படிப்பட்ட விமர்சனங்கள், கருத்துக்கள் அவ்வப்போது மேலோங்கி வருகின்றன. ஆகவே இது ஒரு பொது புத்தி என்கிற வகையில் தான் பார்க்க வேண்டுமே தவிர தனி நபர்களுடைய கருத்து என்று பார்க்க வேண்டியதில்லை. யாரோ அவரை கண்டிக்க வேண்டும் என்கிற தேவை எனக்கு எழவில்லை. அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இதிலே கோருவதற்கு எதுவும் இல்லை. இந்த மனோநிலை உள்ளவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில். அவர்கள் உண்மையிலேயே பக்குவப்படாதவர்கள், பண்படாதவர்கள் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. இதே நடிகை 100 நாள் போய் ஒரு நிகழ்ச்சியிலே அமர்ந்து கொண்டு பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிற அவர், அல்லது அரட்டை அடைத்துக் கொண்டு வெட்டி அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிற அவர் ஒரு 10 நாள் சேரியிலே போய் தங்கி இருக்கட்டும், சேரி மக்களோடு வாழட்டும். அப்போது தெரியும் சேரி மக்கள் எந்த அளவுக்கு மனிதநேயம் உள்ளவர்கள், எந்த அளவுக்கு மற்றவர்களை மதிக்கும் பாங்கு உள்ளவர்கள், அரவணைக்கும் பெருந்தன்மை உள்ளவர்கள், உதவி செய்யக்கூடிய பரந்த உள்ளம் கொண்டவர்கள், சாதி மதம் என்கிற வரம்புகளை தாண்டி நட்புறவாடக்கூடியவர்கள் என்பதையெல்லாம் அவர் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்களாக இருந்தாலும், நெறிப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும், இந்த உரையாடலில் பங்கேற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் இதே நிகழ்ச்சியை ஒரு 10 நாளைக்கு சேரியிலே வைத்து நடத்த வேண்டும். அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாகரிகமானவர்கள் யார் என்று, பண்பட்டவர்கள் யார் என்று. எனவே இதற்கு மேல் அதை நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது சிங்கள படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர், சிறைப்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டு மீனவர்களின் உடைமைகளை பறிமுதல் செய்து முடக்கி வருகின்றனர். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லாத நிலை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது.
அண்மையில் சிங்கள அரசு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக சட்டம் ஒன்றை இயற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டம் வெறும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரானதாக மட்டுமே பார்க்க இயலாது. இந்திய அரசுக்கு எதிரானது, இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை பாதிக்கக்கூடியது, சர்வதேச உறவுகளை பாதிக்கக்கூடியது. ஆகவே சிங்கள அரசு நிறைவேற்றியிருக்கிற அந்த சட்டம் குறித்து இந்திய அரசு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். சர்வதேச சமூகம் மற்றும் ஐநா பேரவையின் பார்வைக்கு இது தொடர்பான புகாரை எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கு இந்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிப்பதற்கு இந்திய அரசு முன்வர வேண்டும். சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அனைவரையும் விடுதலை செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். கதிராமங்கலம் பிரச்சனை தொடர்பாக துண்டறிக்கை கொடுத்தவர்களை பிடித்து அவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், மாவோயிஸ்டுகள் என்று காவல்துறையினர் முத்திரை குத்துவதாக தெரிகிறது. அதுவும் 2 பெண்மணிகளை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை மக்கள் விரோதிகளாக, தீவிரவாதிகளாக, தேச விரோதிகளாக சித்தரிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபடுவது வன்மையான கண்டனத்திற்குரியது. மேலும் தமிழகத்தில் சில இளைஞர்கள் IS தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது பெரிய அதிர்ச்சியை தருகிறது. இளைஞர்கள் இப்படி திசை மாறி செல்வதற்கு அவர்கள் மட்டுமே பொறுப்பாக முடியாது. இந்திய அரசும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்திய அளவில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிற நிலை இருக்கிறது. பாபர் மசூதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்படுகின்றன. ஆகவே இங்கே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை, ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை வருகிற போது, விரக்தி ஏற்படுகிற போது, இளைஞர்கள் இப்படி தீவிரவாத அல்லது பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மோடி அரசு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் இத்தகைய தொடர்புகளை எல்லாம் இளம் தலைமுறையினரிடையே ஏற்படாதவாறு தடுக்க வேண்டுமானால் இங்கே உயர்த்தி பிடிக்கப்படுகிற சாதியவாத மதவாத அரசியலை கைவிட வேண்டும். அதை முற்றிலும் ஒடுக்கிட வேண்டும். சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் தலித்துகளுக்கும் பழங்குடிகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிராக செய்கிற வன்முறை வெறியாட்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த தேசத்தின் மீதும் அரசமைப்பின் மீதும் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும், பாதுகாப்பு உணர்ச்சி உருவாகும். நம்பிக்கை தகர்க்கப்படுகிற போது, பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிற போது, IS இயக்கங்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில் இளைஞர்கள் திசை மாறுவதை தடுக்க முடியாது. எனவே இந்தியாவில் சாதியவாதமும் மதவாதமும் தான் மிக மோசமான பயங்கரவாதம் என்று விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் கைவிடாத வரையில் இப்படிப்பட்ட இயக்கங்களின் நடவடிக்கைகளை தடுக்க முடியாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் மீதான பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும். தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் மக்கள் வீதியில் இருக்கக்கூடிய நிலை உருவாகிறது. மீத்தேன் எரிவாயு எடுக்கக்கூடிய கிணறுகளில் இருந்து கசிவு ஏற்படுவது, அந்த குழாய்கள் உடைந்து அதனால் விளைநிலங்கள் பாழாகக்கூடிய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கதிராமங்கலத்தில் போராடி கொண்டிருக்கிற மக்கள் அமைதி வழியிலே, அறவழியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒடுக்குமுறை ஏவுவதை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். அண்மையில் மதுரை மாவட்டத்தில் வடபழஞ்சி
முத்தமிழன் என்கிற முத்தழகன் மிக கொடூரமான முறையில் சாதி வெறியர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டான். அவன் மதுக்கடையை எதிர்த்து அரசு மது ஒழிப்பை முன்னிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வடபழஞ்சி அருகே இருந்த ஒரு மதுக்கடையை அப்புறப்படுத்தினான் என்பதற்காக சாராய வியாபாரிகள் கூலிப்படை வைத்து அவனை படுகொலை செய்த கொடுமை அரங்கேறியது. சாதி வெறியும் கூலிப்படை கலாச்சாரமும் இணைந்து அவனை காவு கொண்டது. அண்மையில் திருச்சி அருகே மண்ணச்சநல்லூரில் ஒரு தலித் இளைஞனை கட்டி வைத்து அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதற்கு அண்மையில் ஒரு வார இடைவெளியில் 2 தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு சான்று. விரைவில் திருச்சிராப்பள்ளியில் அந்த படுகொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும்.